நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பதுவை புனித பரிந்துரைப்பார், பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். மனச்சுமையோ பாருங்களோ, உடற்பிணியோ ஊனங்களோ, மனச்சுமையோ பாருங்களோ, உடற்பிணியோ ஊனங்களோ, பதுவை புனித பரிந்துரைப்பார், பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமக்காக பரிந்துரைத்து அருள்வரங்களை பெற்றுத்தரும் நம் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து போற்றுவோம். புனிதரின் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்கே இறைவா. மாந்தர் அனைவரின் குறைகளையும் தேவைகளையும் கவலைகளையும் இறைவனிடம் எடுத்து கோரி இறையன்பை வெளிப்படுத்தும் இரக்க மிகுந்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். புனிதரின் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்கே இறைவா. இறைவனின் சாட்சிகளாய் வாழவும் பாவத்தை விலக்கி புண்ணியத்தை கடைபிடிக்கவும் இறையன்பை தன் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் போதித்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். புனிதரின் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்கே இறைவா. பசி பிணி நோயால் வாடும்போது எங்கள் கண்ணீரை துடைத்து ஆறுதல் வழங்கும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். புனிதரின் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்கே இறைவா. அலகையின் பிடியில் அல்லல்படும் மக்களை பரிவன்போடு ஆதரித்து நலம் பெற்று தரும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். புனிதரின் புகழ்ச்சியும் மகிமையும் உமக்கே இறைவா. எங்கள் துன்ப துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியையும் சமாதானத்தையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மனப்பிணிகளையும் உடல் நோய்களையும் குணமாக்கி எங்களுக்கு மன அமைதியையும் உடல் வலிமையையும் அளிப்பதற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லா வகையிலும் வேதனையுற்றாலும் ஒடுங்கி போவதில்லை, மனக்கலக்கம் அடைந்தாலும் மனம் உடைவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உணர்த்தியதற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சாக வேண்டியவர்களைப் போல் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம், துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித அந்தோணியாருடைய மன்றாட்டால் நாம் இதுவரை அடைந்துள்ள எல்லா ஆன்ம உடல் மன நலன்களுக்காக மௌனமாக நன்றி கூறுவோம். நம் நன்றியுதல்களை ஏற்று நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. மகிமை பொருந்திய புனித அந்தோணியாரே, துயரும் எங்கள் இதய மன்றாட்டுகளுக்கு நீர் செவி சாய்த்தருளும். இதுவரை நாங்கள் உம்மூலம்
இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் எங்களின் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் என்றும் இறைவனின் அன்பு மக்களாக வாழவும் இவ்வுலக வாழ்வு முடிந்த பின் உம்மோடு இறைவனை முகமுகமாய் நித்தியத்திற்கும் தரிசிக்க வேண்டிய பாக்கியத்தை எங்களுக்கு பெற்று தந்தருளும். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே, எங்களின் வறுமை துன்பம் நீங்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். குழந்தை இயேசுவின் பிரிய நண்பரான புனித அந்தோணியாரே, சிறுவர் சிறுமியர் இயேசுவை அன்பு செய்து ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கவும் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் வளரவும் இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தம மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டுமென்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். பெற்றோர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இருந்து அவர்களை தெய்வ பயத்திலும் அன்பிலும் வளர்க்கவும் தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்ற வேண்டிய உதவியை ஈந்தருள வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகளை குணமாக்கும் கருணை உள்ளம் படைத்த வள்ளலே, எங்கள் உடல் நோய்களையும் மனப்பிணிகளையும் போக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்வையும் பெற்றுத்தந்தருள வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். பதுவை வள்ளலான புனித அந்தோணியாரே, மரித்தவர்களை உயிர்ப்பித்தவரே, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மாவுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தந்து நாங்கள் எங்கள் ஆன்மீக வாழ்வை மாற்றியமைத்து புது வாழ்வு வாழ வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். மெய்மறையை பரப்ப ஆர்வத்துடன் பணிபுரிந்த அப்போஸ்தலரே, நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்களது எடுத்துக்காட்டான வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் விளங்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். புனித அந்தோணியாரிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து கூறுவோம். நம் அனைவரின் விண்ணப்பங்களையும் இறைவன் ஏற்று அருள் புரியுமாறு புனித அந்தோணியாரை மன்றாடுவோமாக. புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவற்றை நாங்கள் அடைந்தால் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை எங்களுக்கு தேவையானதை இறைவனிடமிருந்து எங்களுக்கு பெற்று தந்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோவாரே. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே.
கொடைகள் பெறுவது தகு வழியாம், கொடைகள் பெறுவது தகு வழியாம், குறையினை போக்கும் கோவழியாம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோவாரி. வானத்தை நோக்கிடும் நறுப்புகை போல் வாருங்கள் உள்ளத்தை எழுப்பிடுவோம். வானத்தை நோக்கிடும் நறுப்புகை போல் வாருங்கள் உள்ளத்தை எழுப்பிடுவோம். அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்தோம், அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்தோம். ஆண்டவன் திருமுன் படைத்திடுவோம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோவாரி. நிறை மகிழ்ச்சியோடு மூவொரு இறைவனை இத்திருப்பலின் வழியாக நாம் வரவேற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியில் பின்வரும் கருத்துக்களுக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். மரிய சிலுவை குடும்பத்தார் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்தில் மரித்த ரெஜினா மேரி அவர்களுடைய ஆன்மா இறைவனத்தை இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். அருளப்பன் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்தில் மரித்த மனைவி பனிமாது அவர்களுடைய ஆன்மா இறைவனத்தை இளைப்பாறுதல் அடையவும், மேலும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள் யாரும் நேயாத ஆன்மாக்கள் இறைவனத்தை இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். மேலும் மாதமாள் ஒப்புக்கொள்ளக்கூடிய 24வது ஆண்டு நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்தில் மரித்த கணவர் மாது அவர்களுடைய ஆன்மா இறைவனத்தை இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த மருமகள் ரெஜினா, மருமகன் சிங், சுரேஷ், கிளாரா, சேசு, அற்புதம், பிரமிளா, மரிய அடைக்கலம், பொன்ராஜ், மரிய சுசை மற்றும் யார் நேயாத ஆன்மாக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். மரிய சிலுவை ரெஜினா ஒப்புக்கொள்ளக்கூடிய 14வது ஆண்டு நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த சகோதரர் ஜோசப் சிங் அவருடைய ஆன்மா இழுத்து இளைப்பாறுதல் அடைய வேண்டும் என்பதற்காகவும், மரித்த பெரியோர்கள் மற்றும் யார் நேயாத ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். ஆரோக்கியராஜ் ஜெய்சி ஒப்புக்கொள்ளக்கூடிய பிறந்தநாள் நன்றி திருப்பலியாக வேண்டுவோம். இதுவரை இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகும். இன்று 6வது பிறந்தநாள் காணுகிற மகன் ஜோசி தாண்டோவை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்ததற்கு நன்றியாகவும், வரும் காலங்களில் ஆண்டவருடைய அருட்கரம் வழிநடத்தும்படியாகவும், இளைய மகன் ஆசி தாண்டோவையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும், கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கச் செய்யும்படியாகவும், கணவர் பார்க்கின்ற வேலை ஆசீர்வதிக்கும்படியாகவும், ஆபத்து எதுவுமின்றி காக்கும்படியாகவும், அமைதி சமாதானம் நிலைத்திருக்கும்படியாகவும், சகோதரிகள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும் கோடியார் புதர் புனித அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். யாகம்மாள் போடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி சூசி சிவா, சவரியம்மாள், அந்தோணி சௌரியமுத்து இவர்களுடைய ஆன்மா எழுத்து இளைப்பாறுதல் அடைய புனித அந்தோணியார் வழியாகவும் அன்னை மரியாள் வழியாக வேண்டுவோம். வியாக அந்தோணி ஜான்சிராணி போடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி மரித்த அம்மா மரிய சவரி அவருடைய ஆன்மா எழுத்து இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மரித்த இயேசு, அலங்காரம், முத்துமரியாள், மரிய மிக்கேல், கிரேஸ், வேளாங்கண்ணி, வியாகம்மாள், இயேசு, யாகப்பன், அந்தோணி, மரிய அந்தோணியாள், ஈசாக்கு ஆகியோருடைய ஆன்மாக்கள் இழுத்து இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். தனராஜ், ரோணிக்கம் போடக்கூடிய நன்றியிருந்த திருப்பலி இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், பார்க்கின்ற தொழில் நல்ல முறையில் நடைபெறும்படியாகவும், அருட்சகோதரிகள் ஞானமேரி மற்றும் ரூபினி இறையழைத்தல் நிலைத்து நிற்கும்படியாகவும், வெளிநாட்டில் வேலை பார்க்கின்ற மகனை ஆசீர்வதித்து உடல் உள்ள சுகம் உடைக்க செய்யும்படியாகவும், மகள் குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், பார்க்கின்ற வேலை ஆசீர்வதிக்கவும், விவசாயம் பலுகி பெருகி நல்ல விளைச்சலை தரும்படியாகவும் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். மேலும்
அமல்ராஜ் அல்போன்சாலோ கூடிய மரித்தவன் நினைவு திருப்பலி, கிறிஸ்துவுக்குள் மரித்த அருள் தந்தை பன்னூர் மற்றும் சகோதரி வியாகமாள், மேலும் ஞானமுத்து அந்தோணியம்மாள், மரியலங்காரம், முத்துமரியாள், பூச்சம்மாள், செல்லம்மாள், கத்திரியான், மிக்கேல், மாதம்மாள், மிக்கேல், ஞானப்பிரகாசம், அந்தோணியம்மாள், சார்லஸ் அவருடைய ஆன்மாக்கள் இருநித்து இழைப்பாறுதல் அடையும்படியாகவும் யாரும் ஏத ஆன்மாக்களுக்காகவும் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு இறைவனுடைய திருமுன்னிலையில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் வைத்து நாம் இப்பலியில் உருக்கத்தோடு ஜெபிப்போம். இத்திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாயிருக்கிற நாம் சில தவறுகளை, பாவங்களை, பலகீனங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்ப வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கியோரை குணமாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா நிலைநிறுத்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழு என்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது இரக்கத்தை பணிந்து வேண்டுகின்றோம். ஆயரான புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையால் எங்களுள் கொடைகளை அதிகரிக்கவும், எங்கள் இவ்வுலக வாழ்நாளை அமைதியில் நாங்கள் நெறிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 5 முதல் 8, அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 மற்றும் 10. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 5 முதல் 8, அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 மற்றும் 10. அந்நாட்களில் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனையெல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரடைந்தது. அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். மனிதர் முதல் கால்நடைகள், ஊர்வன, வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன். ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல். ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 1 ஜோடியையும், வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், உலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்து கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள். ஏனெனில் இன்னும் 7 நாட்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன். நான் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். 7 நாட்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? எண்ணியவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே. எண்ணியவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே. என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பமல்லவா? என்னாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும்
எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி ஆக எங்கும் ஒளி ஆக எங்கெங்கு ஒளி அல்லவா என்னாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னாயனார் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்ளுகிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். முதல் வாசகம் வாசித்த அந்த அன்பு குழந்தை மிக அற்புதமான ஒரு தமிழ் உச்சரிப்போடு மிக தெளிவான சரியான இடைவெளியோடு அருமையாக வாசித்தது. யாருன்னு தெரிஞ்சுக்கிடலாமா? பார்க்கல யாருன்னு. வாழ்த்துக்கள், சூப்பர்.
நான் பார்க்கல. ஸோ புதுசாக ஒரு மியூசிஷியனையும் பார்க்குற ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார். வாழ்த்துக்கள். ஏல உன்னை நான் நம்ம சங்கத்தில் சேர்த்துட்டேன், சரியா? வீட்டில் போய் அம்மாட்ட போய் ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு வந்துரு, சரியா? சரி, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் இப்போ சாப்பிட போனோம். ஏன்னா என்னல்ல அதுக்குள்ளே சாப்பிட போகிறேங்க. உனக்கு சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். இல்லை சங்கத்தை அப்போ யார் பாப்பா? நிறைய வேலையெல்லாம் இருக்குல்ல, சங்கத்தை யார் பாப்பா? எனக்கு சாப்பாடு தான் முக்கியம், வயிறு பசிக்குது இல்லை. இது ஒரு விதமான ரீல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் பிரபலமான ஒரு ரீல்ஸ். இன்றைய நற்செய்தியும் இன்றைய முதல் வாசகம் இதை அடிப்படையாக கொண்டது. இது ஒரு மெய்யியல் சார்ந்த ஒரு கருத்து. புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் யதார்த்தமாக நாம் புரிந்து கொள்ளும் விதமாக இதை சற்று ஆழமாக நாம் சிந்திப்போம். குடும்பங்களில் நமக்கு அதிகமாக எதெல்லாம் இருக்குதோ அதில் நாம் நிறைவாக இருக்கிறத அதிகமாக இருக்கிறது இல்லை. அதுவும் நம்முடைய மண் கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படிங்கிறதுனால இன்னும் அதிகமாக எது எதையெல்லாம் நமக்கு இருக்கிறதோ அதில் நாம் நிறைவை தேடாமல் எது எதெல்லாம் நமக்கு இல்லையோ அது இல்லையே இது இல்லையே என்கின்ற ஒரு மனநிலை தான் நம்மிடத்திலே அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. முக்கியமாக குடும்பத்தில் இருக்கிற அம்மாங்கள்ட்ட அப்பாங்கள்ட்ட கூட கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. அம்மாங்கள்ட்ட பார்க்குறோம் இல்லையா, அது இல்லையே இது இல்லையே, பக்கத்து வீட்டில் அப்படி கட்டிட்டாங்களே இப்படி கட்டிட்டாங்களே, பக்கத்து வீடுகள் அது இருக்கே இது இருக்கே, என்கிட்ட இல்லையே, இது போன்ற மனநிலைகளை நாம் அதிகமாக வளர்த்து வருகிறோம். இது எதை குறிக்கிறது, இது எது சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தினுடைய இந்த வாழ்க்கையில் இரண்டை மட்டும்தான் மையப்படுத்தி நாம் வாழ்கிறோம். ஒன்று அது உணவு சார்ந்தது, மற்றொன்று அது அறிவு சார்ந்தது. இந்த உணவு சார்ந்த இந்த நிலையில் தான் இன்னைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படிங்கிறத நாம் அறிவு சார்ந்ததா என்கிட்ட இல்லையே அப்படி சொல்லி எங்கேயாவது எந்த தாய்மாராவது எந்த தந்தைமாராவது பேசியிருப்பாங்களா அப்படின்னா இல்லை. அப்போ இந்த பொருட்கள் நாம் வைத்திருக்கின்ற அல்லது உடுத்துகின்ற உடைகள், இதற்கு அப்பாற்பட்டு நம்முடைய உணவு, இவை அனைத்தையுமே இது எதை சார்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உடல் சார்ந்ததாக இருக்கிறது. இன்னைக்கு நாம் உணவு சாப்பிட்றோம். இந்த உணவு நமக்கு ஒரு விதமான ஆற்றலை அல்லது சக்தியை கொடுக்கிறது. அந்த சக்தியிலிருந்து நம்ம வேலையை செய்கிறோம். இது தொடர்ந்து இந்த செயல் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் நாம் சாப்பிடுகின்ற இந்த உணவு சக்தியாக ஆற்றலாக மாறாமல் சில பல உறுப்புகள் நமக்கு செயலிழக்க ஆரம்பிக்குது. ஒன்று வயது மூப்பினால அல்லது இந்த உணவு அதிகமாக உண்பதனால, அது சரியான முறையில் செமிக்காமல் போகிறதுனால இப்படி நமக்கு உடல் உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க ஆரம்பிக்குது. பின்னர் ஒரு நாள் நாம் இறந்து விடுகின்றோம். இறந்த பின்பாக எது அடக்கம் செய்யப்படுகிறது என்றால், இந்த உணவுக்காக இந்த உணவை தேடி அலைந்த நம்முடைய இந்த சக்தியும்
ஆற்றலும் சேர்ந்துதான் இந்த மண்ணிலே புதைக்கப்படுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இந்த உணவு சார்ந்ததாக எண்ணுகின்ற பொழுது அதை மட்டும் மையமாக வைத்து அல்லது அது சார்ந்த அந்த பொருட்களோடு இது இல்லையே, பக்கத்து வீட்டுக்காரங்களோட இருக்குதே, இது இல்லையே, இல்லை என்ன சொல்றது, அருகாமையில் இருக்கிறவங்கள்ட்ட இதெல்லாம் இருக்குதே என்று இந்த உணவை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதிலே தான் நாம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். இதற்கு அப்பாற்பட்டு இன்னொன்று இருக்குது அப்படிங்கிற அந்த நிலையையே நாம மறந்துடுறோம். அது நமக்கு தெரியாமலே போயிடுது. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேனே, உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்குறேனே, கோயிலுக்கு வர்றவங்களுக்கும் வராதவங்களுக்கும் நம்ம மண்ணில், அளவந்தான் குளம் மண்ணில் என்ன வித்தியாசம்? கோயிலுக்கு வந்து ஜெபிக்கிறவங்களுக்கும் அன்றாடம் வந்து ஜெபிக்கிறவங்களுக்கும் ஜெபிக்காம வீட்டிலேயே இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? தவறுகள் செய்ய உண்மையிலே வா. அந்த பயம் எவ்வளவு நேரம் இருக்குது? அந்த நேரத்தோட முடிஞ்சு போயிருது இல்லையா? அப்ப அனுதினமும் ஆலயத்திற்கு வந்து நாம் உண்மையிலேயே ஆண்டவரத்திலே நம்பிக்கையோடு நாம் ஜெபித்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கும் ஆலயத்திற்கு வராதவர்களுக்குமான வித்தியாசத்தை நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய எண்ணங்களும் காட்டி இருக்கணும். ஆனால் எனக்கு என்னுடைய அனுபவத்தில், ஏன்னா நான் பல நிலைகளில் இருந்திருக்கிறேன். குருமானவர்களுக்கு பயிற்சியாளராக இருந்திருக்கிறேன். குருக்கள் இருக்கிற அந்த தியாலகேட், அதாவது கடைசி நிலையில் இருக்கிற அவங்களுக்கும் பொறுப்பாளராக இருந்திருக்கிறேன். ஏழை எளிய குழந்தைகளுக்கும் பொறுப்பாளராக இருந்திருக்கிறேன். பங்கு தளத்திலையும் பணி செஞ்சிருக்கிறேன், பள்ளியிலையும் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்படி பல்வேறு விதமான பணித்தளங்களில் அனுபவங்கள் அதிகமாக இருந்ததுனால என்னுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது நான் பங்கு தந்தையாக பொறுப்பேற்று 7 மாதம் ஆகுது. 3 முறை எல்லா வீடுகளையும் சந்திச்சிட்டேன். 3 முறை எல்லா வீடுகளையும் சந்திச்சிட்டேன். அப்போ அனுபவங்கள் பெருகுகிறது. இந்த அனுபவத்தின் அடிப்படையில் யார் அதிகமாக ஆலயம் தேடி வருகிறார்களோ, யார் அதிகமாக ஜெபிப்பவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் தான் அதிகமாக பொறாமை எண்ணங்களும், அவர்களிடத்தில் தான் அதிகமாக நாம் தவறு செய்கின்றோம் என்கின்ற குற்ற பழி உணர்வும், இந்த இரண்டுமே ஒருங்கே அதிகமாக இருப்பதை என்னால் அனுபவிக்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய வாழ்வுமே இந்த உணவையும் இந்த பொருளையும் இந்த பொருளோடு சார்ந்த அந்த வாழ்க்கை முறையை மட்டும் மையமாக வைத்து நாம் வாழுகின்ற பொழுது நாம் ஒரு நாளும் ஒரு பொழுதும் திருந்த போறதே கிடையாது. ஒரு நாளும் ஒரு பொழுதும் நாம் திருந்த போறதே கிடையாது. நம்மளால சரியான வாழ்வு இதுதான் என்ற ஒரு தெரிந்தெடுத்தல் நமக்கு ஒரு நாள் வரப்போறதே கிடையாது. நீங்க வந்தாலும் சரி, வரனாலும் சரி, நம்பிக்கையோட இருந்தாலும் சரி, நம்பிக்கையற்று வாழ்ந்தாலும் சரி. இதைத்தான் இன்றைய நற்செய்தியில இன்றைய அந்த அப்போஸ்தலர்கள் அல்லது திருத்தூதர்கள் எதுக்காக இருக்கிறாங்க? உணவு பசிக்காக. ஒரு அப்பம் தானே இருக்குது. 5000 பேர் தானே 5000 பேர் வந்திருக்காங்களே, இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு நாங்க எங்க போவோம்? 4000 பேர் வந்திருக்கிறாங்களே, 7 அப்பங்கள் தானே இருக்கிறது. எல்லாமே இது சார்ந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். ஆதி பெற்றோராகிய ஆதாமும் ஏவாளும் அவர்களை இந்த சாத்தான் சோதித்ததற்கான மையம் எங்க இருக்குது? உணவில் தான் இருக்கிறது. அப்போ இந்த உணவை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகின்ற பொழுது, நாம் நம்பிக்கையோடு வாழ்ந்தாலும் சரி, நம்பிக்கையற்று வாழ்ந்தாலும் சரி, நாம் அழிவை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதற்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது ஆண்டவருடைய வாழ்க்கையிலிருந்து
உருவாகுகிறது. ஆண்டவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது ஆண்டவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி? இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சொந்தங்களே, அன்பு குழந்தைகளே, ஆண்டவர் இயேசு பிறப்பிலிருந்து 30 ஆண்டுகள் வரை தாயோடு இணைந்து வளருகின்ற பொழுது அவர் அறிவோடு வளர்ந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் உணவோடு வளர்ந்தார், ஏழையாக வாழ்ந்தார், பசியோடு வாழ்ந்தார், பட்டினியோடு வாழ்ந்தார், உங்களை விட என்னை விட மிகவும் அடித்தட்ட நிலையில் வாழ்ந்தார். அதெல்லாம் அவருக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் 12 வயது குழந்தையாக இருக்கின்ற அந்த சிறுவன் இயேசு அங்க இருக்கின்ற அறிஞர்களோடும் PhD முடிச்ச அறிவாளிகளோடும் அறிவு நிலையில் வாதிடுகிறார். அறிவு நிலையோடு சேர்ந்து அவர்களோடு உரையாடல் செய்கிறார் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த அறிவு நமக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த அறிவு என்பது எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கடவுளிடமிருந்து தான் வந்தது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உணவோட நாம் நின்றுருந்தோம், உணவுக்கு அப்பாற்பட்டது இந்த அறிவு. இந்த அறிவு எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்க இருந்து வருது? கடவுளிடமிருந்து தான் வருகிறது. அதனாலதான் இந்த கடவுள் கொடுத்த இந்த அறிவை, அது எப்படிப்பட்ட அறிவாக இருக்கலாம். இன்னைக்கு என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிற என்னோடு பயணிக்கிற உடன் பயணிக்கிற பங்கு மக்கள்கிட்டயோ அல்லது சொல்றது குருக்கள்கிட்ட அல்லது என்னுடைய குரு மாணவர்கள்ட்டையோ கேட்டீங்கன்னா யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க, அவர் ஒரு பிரான்சிஸ்கன் ஸ்காலர், பிரான்சிசிய ஆன்மீகம் கற்ற ஒரு ஸ்காலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எதிலிருந்து இந்த ஸ்காலர் அப்படிங்கிற வார்த்தை உருவாகுது அல்லது ப்ரொஃபஸர் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கடவுள் கொடுத்த இந்த அறிவிலிருந்து அவர்கள் என்னை சொல்றாங்க. அப்போ இந்த அறிவு யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுத்த அறிவு. இந்த அறிவு பல நிலைகள் இருக்கும். மெக்கானிக்கலா இருக்கலாம், எலக்ட்ரிக்கல்ல இருக்கலாம், சமைக்கிறதுல இருக்கலாம், படிப்புல இருக்கலாம், அல்லது என்ன சொல்றது இன்றைய நவீன கம்ப்யூட்டர் காலமாக இருக்கலாம். இப்படி பல்வேறு விதமான அறிவுகள், இந்த அறிவு அனைத்துமே கடவுளிலிருந்து தான் நமக்கு வருகிறது. இதை கூட்டவோ குறைக்கவோ நம்மால் முடியாது. இதை கூட்டவோ குறைக்கவோ நம்மால முடியாது. அப்போ இந்த அறிவிலிருந்து நாம் அடுத்த நிலைக்கு எப்படி போக முடியும்னு பார்த்தீங்கன்னா, விவிலியம் அழகாக சொல்லுகிறது, 12 வயது நிரம்பிய அந்த குழந்தை தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததனால் இந்த அறிவிலிருந்து அடுத்த நிலைக்கு போகிறார். என்னது அது? பெற்றோருக்கு கீழ்ப்படிதலோடு வாழ்ந்தார். அப்போ அந்த அறிவு எப்படி போகுது? கீழ்ப்படிந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி ஆகிறார்னா ஞானம் நிறைந்தவராக வாழ்ந்தார் அப்படி சொல்லி விவிலியம் சொல்லுகிறது. நான் சாமியாரா போக போறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே உங்களுக்கு தெரியாது, எங்க வீட்டில் சண்டை கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல போய்கிட்டு இருந்துச்சு. போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா வீட்டோட கிடந்தேன், பூ எடுத்துக்கிட்டு என்னத்தனாலும் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு கிடந்தேன். அப்படிங்கிறதுனால எங்க இந்த கடைசி பிள்ளை தான் பாப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டில் சொன்னாங்க. ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, போகும்போது சொல்லிட்டு போனேன், உங்க கடைசி காலத்தில் எப்படியா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். தந்தையை எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னால ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப நான் ஆர்டினேஷன் வாங்கிட்டு நேர ஆஸ்பத்திரியில் போய் இருந்துட்டு அவர் வரும்போது தான் அந்த பேக்கோட சேர்ந்து தான் வந்தேன். எங்க அம்மா சாகிறதுக்கு 3 மாசமா எங்க ப்ரொவின்ஷியல்கிட்ட பெர்மிஷன் வாங்கி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெர்மிஷன் வாங்கி கூடவே இருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தந்தை தாயை ஒருவேளை நான் சாமியாரா இருக்கலாம், கூட பிறந்தாங்க 7 பேர், ஆனா இந்த 6 பேருக்கும் இல்லாத இருக்குது, அவங்களுக்கு இருக்குது. இந்த 6 பேருக்கும் இல்லாத ஒரு நிறைவு தந்தை தாயை மதித்து கீழ்ப்படிந்து
அவர்களுடைய தேவையை உணர்ந்து, அதுவும் இறுதி காலகட்டத்தில் நிறைவுள்ளவர்களாக எவர் ஒருவர் வளர்க்கிறார்களோ, பார்க்கிறார்களோ, பாதுகாக்கிறார்களோ, அவர்களுடைய தேவைகளை செய்கிறார்களோ, அவர்களிடத்தில் தான் என்ன பெருகும்? இந்த அறிவு ஞானமாக மாறும். இந்த ஞானம் எப்படி வளரும்னு பார்த்தீங்கன்னா, 30 வயது நிறைந்த அந்த ஆண்டவர் எப்பொழுது பாலைவனத்தில் 40 நாட்களாக சோதனைகளையும் துன்பங்களையும் பாடுகளையும் முதலாக முன்னறிவிக்கின்றார், 2ஆம் முறையாக முன்னறிவிக்கின்றார், 3ஆம் முறையாக முன்னறிவிக்கின்றார். அறிவு கடவுளிடமிருந்து வருகிறது. பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் மதித்து கீழ்ப்படிந்து அவர்களை நாம் பராமரிக்கின்ற பொழுது, பாதுகாக்கின்ற பொழுது ஞானம் நம்மிடத்திலே பெருகுகிறது. இந்த ஞானம் நம்மிடத்திலே குடியிருக்க வேண்டும் என்றால், உணவுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே இந்த ஞானம் நம்மிடத்திலே பெருக வேண்டும் என்றால், நமக்கு கொடுக்கப்படுகின்ற, எனக்கு கொடுக்கப்படுகின்ற சோதனைகளை, துன்பங்களை, காயங்களை, சாத்தானுடைய சூழ்ச்சிகளை, இவை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இன்னைக்கு எதுக்கு நம்ம கோயிலுக்கு வரோம்? அந்தோனியார்ட்ட எதுக்கு நம்ம மன்றாட வரோம்? தாய் மரியாளிடத்தில் எதுக்காக பரிந்து பேசுறோம்? எனக்கு வேண்டவே வேண்டாம், இந்த கஷ்டமா வேண்டாம், எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க. அவங்க என்ன இதா? எப்பொழுது ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்படுகின்ற துன்பங்களையும் நோய்களையும் காயங்களையும் வறுமையையும் அல்லது ஏழ்மையையும் அல்லது வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தையும் ஏற்று புரிந்து அறிந்து அதை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார்களோ அப்பொழுதுதான் ஆன்மீகம் வளரும். நம்மளாம் மதவாதிகளாக இருக்கிறோம். இன்னைக்கு இங்க இருக்கிற இந்து சகோதரிகளுக்கு, இங்க இருக்கிற முஸ்லிம் சகோதரிகளுக்கு நான் ஒரு கிறிஸ்தவன் என்ற ஒரு அடையாளத்தை காட்டுவதற்காக இங்க கோயிலுக்கு வெளியில வந்தா பிதாசுத்தம் போடுறோம், அடரேஷன் சாப்பலுக்கு போனா முட்டிக்கால போட்டுறோம், என்ன சொல்றது, கெபிக்கு போனோம்னா உடனே பிதாசுத்தம் போடுறோம். இது வேறு அடையாளங்கள். இதற்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை, உணவுக்கு அப்பாற்பட்டு, அறிவுக்கு அப்பாற்பட்டு, ஞானத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு ஆன்மீகம் என்ற ஒன்று இருக்கிறது. நாம் மதத்தை பிடித்து வைத்துக் கொண்டு மதவாதிகளாக வாழ்ந்து வெறும் உணவு நிலையோட நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறோம். இந்த ஆன்மீகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி சொன்னா, நமக்கு கொடுக்கப்படுகின்ற துன்பங்களையும் காயங்களையும் சோதனைகளையும் ஏற்று புரிந்து கடவுளிடத்திலே அதை ஒப்படைக்கின்ற பொழுது ஆன்மீகம்னா என்னன்னு தெரியும். ரிலிஜனுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குமான வித்தியாசம் இதுதான். இந்த ஆன்மீகத்தை பற்றிய ஒரு புரிதல் வந்தா மட்டும்தான் ஆன்மாவுக்கும் உடலுக்குமான வேறுபாடு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதைத்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் நீங்க நற்செய்தியில. ஆன்மாவுக்கும் உடலுக்குமான வேறுபாடு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த நீங்க சொன்னீங்களே, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன், அதனால நான் திருந்தணும் அப்படிங்கிற இந்த மனநிலை எப்ப நம்மளால அதை சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்மீகத்தை பற்றிய, கடவுளை பற்றிய, இந்த ஆண்டவர் இயேசுவை பற்றிய ஒரு சரியான புரிதல் வருகின்ற பொழுது மட்டும்தான் இந்த ஆன்மாவை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு வரும். இந்த ஆன்மாவை பற்றிய புரிதல், ஏன்னா இந்த உடல் இந்த மண்ணை சார்ந்தது. ஆன்மா எங்க போகுது? ஆன்மா எங்க போறது? நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். ஆன்மா எங்க போகுது? ஆண்டவரிடத்துல போகணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த பரிசேயர்களை குறித்த, சதுசேயர்களை குறித்த அல்லது மறைநூல் வல்லுநர்களை குறித்த, ஏன்னா இவங்கெல்லாம் சாத்தானுக்கு சமமானவர்கள். ரொம்ப நம்முடைய எண்ணங்கள் தீயனவாக இருக்கின்ற பொழுது, நம்முடைய எண்ணங்கள் பிறரால் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது உடனே என்ன ஆகுது? நாம இந்த உடல் சார்ந்த, இந்த மண் சார்ந்த,
இந்த நினைவுகளை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில நாம முடிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் சார்ந்த அல்லது ஆண்டவரை பற்றிய புரிதல் வேண்டுமென்றால் முதலில் என்னுடைய ஆன்மா சார்ந்ததை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆன்மா சார்ந்ததை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கடவுள் கொடுத்த அறிவை நான் ஞானமாக பெருக்கி அந்த ஞானத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்படுகின்ற துன்பங்களை, சோதனைகளை, கவலையை, கண்ணீரை அறிந்து புரிந்து ஏற்று அது ஆண்டவரிடத்தில் ஒப்படைக்கின்ற பொழுது எனக்குள் வருகின்ற இந்த ஆன்மீகத்தின் வழியாக என் ஆன்மாவை காத்து கொள்ளக்கூடியவனாக நான் மாற இருக்கின்றேன். இப்ப வாசிங்க மத்தேயு நற்செய்தி 16வது பிரிவு 24, 25, 26 வசனங்கள். அதுதான் இதை புரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு சொன்னா இந்த கிறிஸ்தவ வாழ்வுக்கான, கிறிஸ்தவங்கிற பேச்சை எடுக்க மாட்டேன், இந்த ஆன்மீக வாழ்வுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். வாசிங்க யாராவது ஒருத்தர். மத்தேயு நற்செய்தி 16வது பிரிவு 24, 25, 26 வசனங்கள். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் என்னை பின்பற்ற விரும்புபவர் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயனென்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? போய் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. இந்த கொடுக்கப்பட்ட இது கொஞ்சம் மெய்யியல் சார்ந்தது, அதோடு சேர்ந்து இறையியல் சார்ந்தது. கொஞ்சம் கடினம் தான் புரிந்து கொள்வது. ஆனா இந்த 3 வசனங்களையும் நீங்க வாசிச்சு தியானித்து கொஞ்சம் கொஞ்சமாக உடல் சார்ந்தது அல்ல, இந்த ஆன்மா சார்ந்ததை நாம் எப்படி தேடுவோம், அதை எப்படி புரிந்து கொள்வோம்? கடினம்தான். எப்படியாப்பட்ட உலகத்துல எப்படிப்பட்ட மனிதனுக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் விகேபுரத்தில் பங்கு தந்தையாக இருந்த பொழுது அங்க இருக்கிற அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் அந்த பகுதிகளுக்கு காடுகளில் மலைகளில் சுத்திட்டு அலைவேன். சும்மா ஒன்று சுத்திட்டு அலையலை. அங்க இருக்கிற ஒரு சில ஞானிகளை சந்திச்சிருக்கிறேன், அல்லது அவங்க என்ன தேடி வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான். சாதாரண கூலி தொழிலாளிகள், அந்த மெஜ்ரா கோட்ஸில் வேலை பார்க்கிற தொழிலாளிகள், அன்றாட என்று சொல்றது வியாபாரிகள் என்று சொல்றது காய்கறி விற்கிற, தள்ளுவண்டியில் விற்கிற வியாபாரிகள், இவர்களெல்லாம் ஞானிகள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்களால அந்த ஆன்மா சார்ந்ததை தேடுவது கொஞ்சம் கடினம் தான். ஆனா இவங்க ஒரு காலகட்டத்தில் ஆண்டவரை தேடி அல்லது ஆன்மாவை தேடி போயிட்டு அது தொடர்ச்சியா முடியாது. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எப்போ முடியலையோ திரும்பி வந்துட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்போ அவங்களுக்கு அது தோணுதோ பழையபடி அவங்க மேலே தேடி போகிறாங்க. அப்போ இதை விட இன்னொரு படி ஆன்மாவை தேடி போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க பிராணாயாமா செய்யாம அங்கேயே ஒரு சில குரூப் இருக்கிறாங்க. எனக்கு சில மலைகளுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன், அங்கேயே ஒரு சில குரூப் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுவாசத்தை அதிகாலையில் எழுந்து அல்லது ஒரு நாளைக்கு 4 வேளைகளில் இந்த சுவாசம் பார்த்தீங்கன்னா, இப்போ இதயம் லப்டப் அடிக்குது இல்லையா, அப்போ அதே வேகத்தில் என்னுடைய சுவாசம் வந்துட்டு போயிட்டே இருக்கும். அப்போ இந்த சுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைக்க ஆரம்பிக்கும் போது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த சுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கும் போது நீங்க உணவு பழக்கத்தை கொஞ்சம் குறைக்க ஆரம்பிப்பீங்க. இன்னும் கொஞ்சம் குறைக்க ஆரம்பிக்கும். சுவாசம் அப்படியே மூச்சு இழுத்துட்டு அப்படியே நேரம் எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணவுல நீங்க பழங்கள், காய்கறிகள் சாப்பிட ஆரம்பிப்பீங்க. இன்னும் நேரம் செல்ல அந்த பிராணாயாமம் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா சுவாச பயிற்சி மூலமாக உங்களுடைய இந்த சுவாசத்தை
நேரம் தாழ்த்தும் போது, நொடி பொழுதிலிருந்து நிமிட பொழுதாக மாற்றும் போது பார்த்தீங்கன்னா பழம் காய்கறி சாப்பிட்றதுல இருந்து வெறும் தண்ணீரை மட்டும் குடிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த தண்ணீரும் பார்த்தீங்கன்னா இந்த நிமிடத்திலிருந்து நிமிடமாக சுவாசத்தை மாற்ற ஆரம்பிக்கும் போது தண்ணீரெல்லாம் குடிக்காம வெறும் காற்றில் இருக்கின்ற அந்த ஈரப்பதத்தை வைத்து அவர்கள் வாழ்வார்கள். ஒரு காலகட்டத்தில் அவங்க தான் உடலை வைத்து விட்டு ஆன்மாவை எடுத்துட்டு போயிடுவாங்க. எப்போ தேவையோ அந்த உடலில் வந்து சேர்ந்துக்குவாங்க. ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், மீண்டும் மீண்டும் வருவார், மீண்டும் வருவார். அப்போ நம்முடைய அன்றாட பழக்க வழக்கத்திலிருந்து நம்முடைய இந்த ஆன்ம பயிற்சியானது சுவாச பயிற்சியிலிருந்து தான் ஆன்ம பயிற்சிக்கு நம்மால் அழைத்து செல்லப்பட முடியும். ஏதோ எங்கேயோ பேசிட்டு இருக்கேன் அப்படி நினைக்காதீங்க. வாழ்க்கை என்பதை சரியாக நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது இந்த வாழ்வுக்கான அர்த்தம் நமக்கு தெரியும். ஆன்மீகம் எது என்பதை, சரியான ஆன்மீகம் எது என்பதை தேடி அலைந்தால் மட்டும்தான் நிச்சயமாக அந்த ஆன்மீகம் உங்களுக்கு புரியும். ஆமென். கையிழுக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவே, அனைத்தையும் உமக்கு கையிழுக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வழமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வழமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. கையிழுக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவே, அனைத்தையும் உமக்கு கையிழுக்கின்றேன் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு சொந்தங்களே, நாம் அனைவருமாக சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த இறை அன்பு ஆன்ம திருப்பள்ளியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக முடிச்சு ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியார் என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தையும் தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய வடிப்பிணையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து மக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்த இறைமகன் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த மகன் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தினம் அப்பத்தை மேற்பள்ளி கிண்ணத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இன்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்று இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் பெற்ற இந்த அருளை ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியோடு ஒரு முகம் பார்த்து சமாதானம் சொல்லி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே தான் தந்தையிடமிருந்து பெற்ற அந்த அறிவை தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக 30 ஆண்டுகளாக அவர்களோடு உழைத்து பெற்ற அந்த ஞானத்தால் தனக்கு கொடுக்கப்படுகின்ற சோதனைகளை, துன்பங்களை, காயங்களை, சிலுவை மரணம் தன்னை ஏற்ற நிலையில் தந்தையாம் கடவுளுடைய அந்த ஆன்மீகத்தை நம்மிடத்திலும் விட்டு சென்றிருக்கிறார். உணவை தேடுபவர்களாக அல்ல,
ஆன்மாவை தேடக்கூடியவர்களாக நாம் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த ஆன்மா நம்மை காக்கும் என்று நம்பிக்கை தருகின்ற ஆண்டவர் இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுள்ள திருத்தம் நம்மை காத்து முடிவுள்ள வாழ்வளிப்பதாக. ஆமேன். கொஞ்சம் இங்கிட்டு வாயே, சேர மாட்டேன் ஆளு இங்கிட்டு வா, வாய்ஸ் சேர சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தவாய் அருளீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. மக்கள் யாவரும் அன்பில் அக்களிக்கவா, அக்களிக்கவா, அன்பில் அக்களிக்கவா. அச்சமின்றி வாழ்வில் ஒத்துழைக்கவா, ஒத்துழைக்கவா, வாழ்வில் ஒத்துழைக்கவா. திக்கனைத்துமே உண்மை எதிரொலிக்கவா, எதிரொலிக்கவா, உண்மை எதிரொலிக்கவா. யுத்தம் நீங்கி அமைதி உதிக்க செய்யவா, உதிக்க செய்யவா, அமைதி உதிக்க செய்யவா. பூமி எங்குமே நெஞ்சவியாம் தங்கி அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. போக்கியே வளமை மகிழ்வழிக்கவா, மகிழ்வழிக்கவா, வளமை மகிழ்வழிக்கவா. சமத்துவத்திலே மனித மாண்புயர்த்தவா, மாண்புயர்த்தவா,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நமது மத்தியிலே வருகை தந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்திருக்கக்கூடியவர் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை அந்தோணிராஜ் அவர்கள். தந்தை அவர்கள் அவருடைய தாயாருடைய நினைவு நாளாக கொண்டாடுகிற இந்த நாளிலே அவர்களுக்காக ஜெபித்து திருப்பலி நிறைவேற்றுவதற்காக வந்திருந்த வேளையில் நம்மோடு கூட நமக்காக ஜெபித்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. தந்தை அவர்கள் இந்த நாளிலே மிக அற்புதமான ஒரு மறையுரையை வழங்கியிருந்தார்கள். ஒருவேளை சற்று ஆழமான ஒரு செய்தி நன்றாக கவனித்திருந்தால் அதற்கு புலப்படும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த செய்தியை நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், இயேசுனுடைய சீடர்களுக்குள்ளாக ஒரு சண்டை வந்து விடுகிறது. யாரும் அப்பம் எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிற ஒரு சண்டை வருது. அந்த சண்டைக்கு பதிலாகத்தான் இயேசு அவர்களுக்கு சொல்லுகிற செய்தியை தந்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். உணவு முக்கியமா, ஆன்மா முக்கியமா, உடல் முக்கியமா, உள்ளம் முக்கியமா, ஞானம் வேண்டுமா, அல்லது வேறு நாம் வாழ்வினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற சூழ்நிலைகள் வேண்டுமா என்றெல்லாம் பல நிலைகளில் கேள்வி கேட்டு பார்த்தார். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு நாம் உணவை தேடுவதில், உலகத்தை தேடுவதில் நிறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆன்மாவை தேடுவதில் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம் என்கிற செய்தியைத்தான் அவர் பல்வேறு விதங்களில் உதாரணங்களில் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே சீடர்கள் அப்படி நான் என்ன பேசுகிறேன், நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் என்ன சொல்ல வாரேன், நீங்கள் என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சாப்பாடு இல்லைனா போச்சு, எத்தனை பேருக்கு உணவு கொடுத்தேன், உங்களுக்கு புரிஞ்சா புரியலையா அப்படின்னு சொல்லி இயேசு சீடர்களை பார்த்து கோபத்தோடு பேசுகிற அந்த செய்தியை இன்றைக்கு நாம் தேட வேண்டியது என்ன, ஆன்மாவுக்குரியவை. அதை தேடப்பட்டு விட்டது என்று சொன்னால் மற்றவையெல்லாம் நமக்கு நிறைவாய் கொடுக்கப்பட்டு விடும். அதை தந்தை அவர்கள் தன்னுடைய வாழ்வினுடைய உதாரணங்களோடு கூட சொன்னார். நான் அப்படி தேடுகிற போது என் தாய் தந்தை என்று எல்லாருடைய இறப்பிலும் நிகழ்விலும் நான் அருகாமையில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு பெற்றேன் என்பதை தன்னுடைய வாழ்வின் அனுபவங்களோடு பகிர்ந்து கொண்டால் தந்தை அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற மார்ச் 5ஆம் தேதி தவக்காலம் தொடங்குகிறது. ஆகவே மார்ச் 5ஆம் தேதி சாம்பல் புதன், அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வழிபாட்டிற்கான கால அட்டவணை கொடுக்கப்பட்டு உங்களுக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நோட்டீஸ் கையில் கொடுக்கப்படும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதற்கு முன்பாக தவக்காலம் ஆரம்பித்த உடனே நமக்கு தவக்கால தியானம் இருக்கும், ஒப்புரவருட் சாதனம் இருக்கும், பாவ சங்கீர்த்தனம் இருக்கும். ஆகவே அதற்கான தயாரிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு சொல்கிறேன். தவக்காலம் 5ஆம் தேதி ஆரம்பமாகிறது. அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தவக்கால தியானம் ஆரம்பமாகிறது. 3 நாட்கள் தியானம் இருக்கிறது. 3 நாட்களும் மாலையில் திருப்பலிக்கு முன்பாக இந்த தியான உரை இருக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையில் தியானம் முதல் நாள் இருக்கும். சனிக்கிழமை 2வது நாள் தியானமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச தியானமாக நடைபெறும். ஆகவே அந்த நாளில் நமக்கு மாலை 3 மணிக்கு பாவசங்கீர்த்தனம் கேட்பதற்காக அருட்தந்தையர்கள் பல்வேறு இடங்களிலிருந்து வருகை தருவார்கள். அந்த பாவசங்கீர்த்தனம் முடிவு வருகிற வேளையில் நமக்கு திருப்பலியோடு அந்த தியான நாள் நிறைவு பெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அதற்கு அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு சிலுவை பாதையை தொடர்ந்து தவக்கால திருப்பயணமாக கோயமுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு டிக்கெட் விலை ரூபாய் 1400. அதனால் ஒருத்தர் வந்து அப்போ 3 வேளை உணவு உண்டு, அதே வேளையில் பயணத்திற்கான காசு இவ்வளவு. ஆகவே இப்போதே நீங்கள் சொல்லணும், அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு உள்ளாக எத்தனை பேர் கலந்து கொள்ளுகிறீங்க, யாரெல்லாம் வாரீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அன்பிய பொறுப்பாளர்கள் ஒருவேளை உங்களுடைய அன்பிய குடும்பங்களை சந்தித்து ஒவ்வொரு அன்பிய குடும்பத்திலும் வருவதற்கு யாராவது இருக்கிறார்களா என்பதை குறித்து தெரிந்து சொன்னால் நன்றாக இருக்கும். பணம் செலுத்த வேண்டும், முன்பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அருட் சகோதரி தீபா அவர்களிடம் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யலாம். அதே வேளை என்னிடத்திலும் கூட உங்களுடைய பெயர்களை சொல்லலாம்.
ஒருவேளை உங்களுடைய மண்டல பொறுப்பாளர் அருட் சகோதரிகள் இருக்கிறார்கள், புஷ்பா சிஸ்டர் இருக்கிறாங்க, அமலர் சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்ககிட்டையும் நீங்கள் உங்களுடைய பெயர்களை சொல்லலாம். ஆனால் சொன்னால் உடனே அவர்களும் எங்களுக்கு தகவல் சொல்லுவார்கள். சொன்ன உடனே உங்களுடைய பெயர்கள் குறிக்கப்படும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆகவே கோயமுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் செல்கிறோம். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ரூபாய் 1400. ஆகவே ஒவ்வொரு குடும்பத்திலும் அதிகமான பேர் கலந்து கொள்கிற விதத்தில் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை தர இந்த தவக்கால திருப்பயணத்தை மிகவும் பொருளுள்ளதாக அமைத்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் மத்திய மண்டலம், மார்க்கு மண்டலம், லூக்கா மண்டலங்களில் மண்டல திருப்பலிகள் வழக்கம் போல நடைபெறும். ஆகவே அதற்கான தயாரிப்பு செய்யவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டு தவக்கால நடைபயணமாக புளியம்பட்டி புனித அந்தோணியார் திருத்தலத்திற்கு நாம் செல்லலாம் என்று நினைக்கிறோம். ஆகவே அதற்கான ஏற்பாடுகளை அங்களுடைய பங்கு தந்தையிடம் கேட்டிருக்கிறேன். அவரும் வாருங்கள் என்று நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்புக்குரிய இறை மக்கள், நீங்கள் அதற்கான தயாரிப்பையும் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் தவக்கால ஒருத்தர் முயற்சியாக தவக்கால உண்டியலும் உங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டு வழங்கப்படுவது போல உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர் வழியாக வழங்கப்படும். அதிலும் நீங்கள் உங்களுடைய தியாகத்தோடு கூடிய சேமிப்பினையும் நீங்கள் வழங்கிட அன்போடு நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இதில் குறிப்பாக முதலில் இந்த தவக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக சொல்லப்பட வேண்டிய செய்தி ஒன்றே ஒன்றுதான். இந்த கோயமுத்தூர் திருப்பயணம் செல்வதற்கு யார் யாரெல்லாம் வருகிறீர்கள் என்பதை குறித்த விவரத்தினை விரைவாக, அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி வந்தவர்கள் மட்டுமே பெயர்கள் சேர்க்கப்படும். ஏன்னா அதுக்கப்புறம் பஸ் ஏற்பாடு பண்ணணும், அப்புறம் ஒருவேளை அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். அதனால் தயவு கூர்ந்து முன்கூட்டியே உங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித பதுவை அந்தோணியாரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீரளிப்பாராக.
அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகு. வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் ஏதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகிற நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை செபஸ்தியார் அன்பியம் திருப்பலியை சிறப்பித்திருப்பீர்கள் நினைக்கிறேன். ஆகவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை குழந்தை திரசல் அன்பியத்தைச் சேர்ந்த இறைமக்கள் ஆலயத்தை சுத்தம் செய்து வழிபாட்டிற்கான தயாரிப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நம்முடைய பங்கில் சர்வே எடுக்கப்பட்டு வருகிறது. நம்முடைய இளையோர் ஒரு சிலர் வந்து அந்த சர்வே எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே விரைந்து மற்ற அன்பியங்களுக்கும் அவர்கள் வந்து உதவி செய்வார்கள் என்று நம்புகிறேன். ஆகவே சர்வே எடுக்க வருகிறவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தந்து அதை முழுமையடைய செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. புதுமை வள்ளலே புனித அந்தோனியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித அந்தோனியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித அந்தோனியாரே, ஐயா உன்னாலயம் அருள் வேண்டி வந்தோம், அருள் வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம். ஐயா உன்னாலயம் அருள் வேண்டி வந்தோம், அருள் வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம். பாரும் எங்கள் நெஞ்சமே உம்மிடமே தஞ்சமே, பாரும் எங்கள் நெஞ்சமே உம்மிடமே தஞ்சமே. தேடும் உள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே, தேடும் உள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே. புதுமை வள்ளலே புனித அந்தோனியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித அந்தோனியாரே, மெய்
வாசல் விளக்கேற்றி கருக்கூப்பி நின்றோம், பொய்யாவும் தீச்செயல்கள் சந்நிதியில் கண்டோம். மெய்வாசல் விளக்கேற்றி கருங்கூப்பி நின்றோம், பொய்யாவும் தீச்செயல்கள் சந்நிதியில் கண்டோம். எரியும் மெழுகு திரியிலே வெள்ளி நேற்றை பொருளிலே எரியும் மெழுகு திரியிலே வெள்ளி நேற்றை பொருளிலே எம் இதய எண்ணங்களை காணிக்கையாய் தந்தோம், எம் இதய எண்ணங்களை காணிக்கையாய் தந்தோம். புதுமை வள்ளலே புனித அந்தோனியாரே.